வயிற்றின் கீழே உள்ளதை பற்றி சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த அளவிலான நொச்சலிக்காத பெரிய லாலிபாப்பை நான் இதுவரை பார்க்கவில்லை. என்னுடையது கூட சுமார்தான், ஆனாலும் அது பெருசா இல்ல. பெண்களே, இந்த முறை நிச்சயமாக நமக்கு அதிர்ச்சியாக நடந்தது. ஆனால் எல்லா தவறுகளிலும் கிட்டியே மிகவும் அதிர்ச்சியாக இருந்தால் சரி, ஆனால் நீ சிஇஓஸ் பாஞ்சையாவாக வேண்டும், ஏனெனில் உன்னிடம் சிறிய ஒன்று உள்ளது. அதை முயற்சி செய்வோம். நான் வாந்தி எடுக்காது என்பதை நம்புகிறேன். இது இத்தனை ருசியா இருக்கும் என நினைக்கவில்லை. உயிரடைவதாக வந்துள்ளது. இது அருவருப்பாக உள்ளது. என் வாயில் ஈ இருக்கிறது. நீ என்ன சிரிக்கிறாய்? ஓ, அதுவே நான் பயப்படும் விஷயம். அந்த தேரை இழைத்தால் நன்றாக இருக்காது, ஆனால் லாலிபாப் உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை விரைவாக உண்ண விரும்புகிறேன். ஓ, நான் உள்ளே அமைத்து வைத்திருந்த அதிர்ச்சியை முற்றிலும் மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இது ஒரு உண்மையான தேள். அவன் என்னை மூக்கில் குத்தி இருக்கிறான். ஓ, இது வலிக்கிறது. என் ஏழை மூக்கு. உங்களும் சிரிக்கிறார்கள். கேண்டி, அதே விதி உன்னை காத்திருக்கிறது. அந்த ஏன் மீன் எனக்கு அழுக்கினை ஏற்படுத்தாது. இது வெறுப்பூட்டுவதுதான். மேலும் நீ சரிதான் சொன்னாய். லாலிபாப் உண்மையில் மிகவும் ருசியாக இருக்கிறது. என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. ஹாலி, அவள் சாப்பிடும் போதே நாம் விளையாடலாம். பாலி, தூங்காமல் இரு. எழுந்திரு. நான் சொல்றேன், கேண்டி முடிவடைய போகுது. நான் இதுக்காக இவ்வளவு நேரம் செலவிடுறதேன். இந்த லாலிபாப் வெரைட்டியோட நிறைய நல்ல வழி இருக்கு. அதை கவனமாக ஜாக்கிரதையா பண்ணு. தப்பே பெண்களே, நீங்களும் என்ன ரொம்ப இருக்க வேண்டாம். அது ரொம்ப அருமை. பூரணமாக. எனக்கும் கொஞ்சம் மீதமும் இருக்கு. மீனை பற்றி என்ன? நீ அதை மறந்துடுவாய் என நம்பினேன். அதை பற்றி அதனால் மட்டும் கோரமாக உள்ளது. இதன் வாசனை கேட மெம்பர் ஸ்பெசிபிக் புபியா. இது உயிரோட இருக்கிறது. மேலும் இது என்னை மிகவும் வலியாக அடிக்கிறது. மீன் உருவாக்கியது பல வேளையிலும் இல்லை. இதுக்காக நான் இப்போதே அதை சாப்பிட போகிறேன். ஐயோ, நான் கொஞ்சம் அவசரப்படுகிறேன் என்று நினைக்கிறேன், ஏனெனில் இது மிகவும் அருவருப்பானது. நான் கிட்டத்தட்ட உமிழ்வு செய்தேனே. நீ அதை முடிக்க வேண்டும். அதை வேகமாக செய்ய எப்படி என்று எனக்கு தெரியும். முடிஞ்சது. அது அருவருப்பாக இருந்தது. அது வலிக்கிறது. அடுத்த முறை கவனமாக இருக்க முடியுமா? ஆனா இந்த முறை நான் தான் முதலில் மூடிய திறக்கிறேன். சரி, எனக்கு ட்விக்ஸ் உடனே பிடிக்கும். நான் அதிர்ஷ்ட குறைவாக இருந்தேன். ஆஹா, பாருங்கள், நான் எவ்வளவு பெருதியானதாக பெற்றேன். அந்த காரணத்திற்காக என்னை ஈர்க்கிறது. ஒரு சாக்லேட் பார் சாரா, ஆனால் நீ முதலில் அதை சாப்பிட வேண்டியதுதான். மகிழ்ச்சியுடன். என் சாக்லேட் குறைந்தபட்சம் மிக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். கைகளால் அதை சாப்பிடுவது கடினம் என்பதால் நான் கயிறுகளை கொண்டு பரிசோதிக்கிறேன். முயற்சி செய்து பார்ப்போம். மிகச் சுவையாக உள்ளது. இது உண்மையில் மிகவும் நல்லது. அதை விரைவாக தின்றுவிடும் நினைக்கிறேன். சரி, இப்போது நானும் இந்த பெரிய சாக்லேட் பார் மிகவும் ருசிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன். லீலா, நீ காந்தி பேப்பைகளை எகிற்றுக்கொண்டே இருக்கிறாயே, அது நல்லதல்ல. நான் அதை விரைவில் கடிக்க வேண்டும். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது. நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும். நாளுக்கு சுவையான சாக்லேட். அது ஒரு கெட்ட விஷயமா? நான் களைப்பாக இருக்கிறேன். முடியாது. உங்களுடைய கார்டு முடிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொருளை மிகவும் சீக்கிரமாக எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை நான் அறிவேன். அது வேலை செய்யவில்லை. இப்போது இது வேலை செய்து எனக்கு உதவி தேவை. என்னுடைய கழுத்து பற்றி என்ன? கவலைப்படாதே, உனக்கு நல்லாக தான் பொருந்துகிறது. சரி, இப்போது எனக்கு சாக்லேட் சாப்பிடுவதற்கான நேரம். ஆனால் முதலில் லைலாவை வஞ்சிக்க இதை பயன்படுத்த வேண்டும். நான் காட்சியாக பள்ளி இருந்தாலும் அம்பையரை போல இருக்கிறேனா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். ஏன் இந்த பொருட்கள் வட்டமாக இருக்கின்றன? சரிங்க, அப்ப நான் எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய செய்தேன். உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா? ருசிகரமானது. முடிவில் ட்விக்ஸ் போல குளிர்ச்சியானது எதுவும் இல்லை. உங்கள் விரல்களை லிக் செய்வதற்கே மீதம் இருக்கிறது. இந்த நேரத்தை வீணாக்குவது என்ன அர்த்தமற்ற செயல்? என்ன? ஆனால் தர்பூசணி விதைகள் உணவுக்கு உதவாதவை அல்லவே. எனக்கு ஒரு நிஜமான தர்பூசணி, அதிகப்படியாக அதன் ஒரு பகுதி இருக்கிறது. மேலும் எனக்கு முழு தர்பூசணியுமே இருக்கிறது.
ஆனால் நான் பாலிக்கு முதலின்மையை கொடுக்க ஒப்புக்கொண்டேன். ஆம், ஏனெனில் நான் மிகவும் பசித்திருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. ஒரு சுவராசியமான மற்றும் இனிமையான தர்பூசணி. விதைகளை எங்கே வைக்க வேண்டும்? நினைக்கலாம். லாலா, உதவிகரமாக இரு. வாவ், ஃபாலி, உனது விதைகள் எனது தர்பூசணிக்காயின் ஓட்டையை குத்திவிட்டது. இப்போது எனக்கு தெரியும், எனது தர்பூசணிக்காயின் உள்ளே நிறைய நிறமாலியான கன்றிகள் உள்ளன. மேலும் அந்த இனிப்பு பொழுதுகள் மிகவும் ருசியாக இருக்கிறது. ஏன் காத்திருக்க வேண்டும்? நீ அனைத்து இனிப்புகளையும் உடனடியாக சாப்பிட வேண்டும். ருசி ஏதோ ஒன்று. இந்த தர்பூசணியின் தோல் இதன் உள்ளே உள்ளதைப் போலவே ருசியானது என்று சொல்கிறது. இது உண்மையானது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. சரி ஜாரா, உன் விதை நேரம் வந்துட்டு. ஒரு தர்பூசணி விதையை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கிறது. அது ருசியானதல்ல. ஆனா அதை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை காட்ரிடெக்ஸிகோ ஷாத்தோனுகளுக்கு சத்தாடும். நான் என்னை நீர்மேல் பழத்தை சாகுபடி செய்ய முடியாதா? எனது பாட்டி என்னை தாவரங்களை கவனிக்க சரியாக கற்றுத்தந்தார். சாரா, ஜாக்கிரதை, நீ மண் அனைத்தையும் மேசையின் மேல் சிதறப் போகிறாய். அவள் என் வாய்க்குள்ளும் வந்து விட்டாள். நீங்கள் இங்கே ரோலர் சாத்து கேச்சிங் வைக்கணும். அது அங்கே இருக்கணும். அப்புறம் நான் சென்னீர் ஊற்றுவேன். சுடிக்கணும். பார்ப்போம். மிக வேகமாக நடந்துவிட்டது. அவளால் அதை செய்ததாக நான் நம்பவில்லை. என்ன? டாடா, தர்பூசணிக்காய் வளர்ந்து விட்டது. இப்போது இதை பறிக்க எல்லாம் தயார். வாருங்கள். இறுதியாக நான் ஒரு புதிய இனிப்பான மற்றும் சதைப்பற்றான தர்பூசணிக்காயை பெறுவேன். ஜாரியான்ஸ், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சாரா, நீ ஜோம் நகைச்சுவையா இருக்கிறாய். ஆகவே வாவ், பார்பராக்கு அம்மா ஒரு முழு பிளேட் பாப்கார்ன் கிடைச்சது. நல்ல அதிர்ஷ்டம். நிக்கிற்கு அதிகம் இல்லை, ஆனால் அவர் பொறுமையாய் இருக்கிறார். ஜூலிக்கு அவ்வளவாக அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை. அவருக்கு ஒன்று மட்டுமே. ஜூலி, நீயே ஆரம்பி. எனக்கு ஒரு ஐடியா உண்டு. என்னுடைய மின் இருத்தியை எங்கே வைத்தேன்? அதே நான் தேவை. அது ரொம்பவே சீக்கிரமாகவும் ருசியாகவும் இருந்தது. சூப்பர். நான் இந்த போப் காங்கிகளை விரைவில் சமைக்க போகிறேன். ஓ நீக், நீ சமையலாளர் ஆக வேலை செய்ததை கூறவில்லை. இந்த சமையல் குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் போப் காங்கி விதைகளை சேர்ப்போம். சில நிமிடங்கள் காத்திருந்து ரசிக்கவும். ஓ, அதுதான் ஒரு வெடிப்பு. பெண்களே, தற்காப்பு பெறுங்கள். வாவ் நிக், இது உண்மையிலே வெடிக்கிற சமையல் செய்முறை. நான் என்னுடைய வழியில பாட்கார்ன் வைக்கிறேன். கோலாவோட சில டபாஸ்கோ கலக்கவும். உங்களோட மேட்சிங் தாளத்துகளுக்கு குடிக்க கொடுங்க. இதுதான் எனக்கு எல்லாம் தேவைப்படும். நன்றி நிக். என்ன? ஓ, பார்பாரா மற்றும் நிக் எவ்வளவு கம்மி கண்கள் வச்சிருக்காங்க பாருங்கள். ஜூலியோட ஒன்றே தான் இருக்கு. தோல்வியாளர் நிக். ஜூலிக்கு சிரிப்புக்கு மனநிலை இல்லை என்பதை நீ கவனிக்கவில்லை என்றால் அதை எடுத்துக்கொள். என்னுடன் முறக்காதே. நாம் ஏன் சண்டையாட வேண்டும்? இப்போது நான் எனது பழி கூட்டிக் கொள்வேன். நிக்கு, நீ இப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்க? கண்களில் கேட்சப். ஏய், எவ்வளவு அருவருப்பானதாக உள்ளது. ஜூலி, உனக்கு வேண்டுமெனில என்னுடைய கண் சாப்பிடலாம். உண்மையில நீங்களா? ஆம், அது என்னை விட்டு வெளியேற செய். எச்சரிக்கையாக இருக்க. நீ நிக்கின் கண் தின்று விட்டாய். அதை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நான் செய்யவிருக்கிறேன். தூக்கல போனில் காபி பிடிக்கும். தூ என்ன? ரெயினின் இப்போ எனது முறை. எவ்வளவு சுவை. நான் இவற்றை என்றைக்கும் சாப்பிடலாம். ஆச்சரியம், அது ஒரு பசிகேடு. வாவ், இப்ப அந்த வேகம். எனது முறை. அட நிக், நீ அதையெல்லாம் வேகமாக சாப்பிட்டு விட்டாய். குழந்தைகளோட பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து. அவர்கள் மிகவும் பசிக்கிறார்கள். ஒன்றேனும் கொடுப்பாயா? தயவு செய்து. இல்லை, அவை எனது. நிக், நீ அதற்கண் கம்மி கண்கள் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது. மிகுந்து விட்டது. இப்போது பார்ப்பாய் செயல்களை என்ன செய்வார்கள் என்று பெண் குழந்தைகள். நான் இதையெல்லாம் சாப்பிட முடியாது. அதை என்னிடம் இருந்து அகற்றுங்கள். ஒரே ஒன்றா நான் இதை செய்ய முடியும். அடடா, அது என்ன?
நண்பர்களே, சீராக இருங்கள். நீங்கள் இதை செய்ய முடியும். நான் முதல்ல தொடங்குகிறேன். பர்பரா, அது ஒரு விதை. நீ அதை சாப்பிடக்கூடாது. நீ அதை விதைக்க வேண்டும். எச்சரிக்கையாக இரு. பார்பரா, எதையாவது எங்கள் மீது எரிகிறாயா? இப்போ உன்னை நட்டு விடுவேன். வளர். நான் வளர விரும்புகிறேன். பர்பரா, நீ கூச்சம் காத்திருக்கணும். அவனுக்கு வளர காத்திருக்கும் நேரம் கொடு. நான் முதலில் தொடங்குகிறேன். நீ இதனை கடுமையாக சாப்பிட வேண்டும். ஆகையால் நீ அதன் சுவையை உணர முடியாது. கிராஸ், இந்த கெட்ட சுவையை விரைவில் நீக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. இதை குத்தம் கொண்டு செய்வேன். எனது செடியை இப்போது நீரூட்ட வேண்டும். வளர வேண்டும். நிலநடுக்கம், மறைவாக இரு. கவலை இல்லை. அப்படி பகர்வா பர்பராவின் விதை வளர்கிறது. இப்போது பர்பராவிற்கு தன் பிராக்கோலி செடி உள்ளது. எவ்வளவு மோசமாக இருக்கிறது. எனக்கு கோசுக்கீரை பிடிக்காது. அருவருப்பு. பார்பரா, நீ வெறுமனே குளித்து விடு. மற்றும் நீ ப்ரோக்கோலிக்கு சாப்பிட வேண்டும். இல்லை, ப்ரோக்கோலி மட்டும் வேண்டாம். ஆனால் இதை போக்குவதற்கான ஒரு யோசனை இருக்கிறது. அற்புதம், அங்கு ஒரு ஒவ்வாலை உள்ளது. ஜூலி, அந்த வஞ்சனைகள் எல்லாம் இறுதியில் தண்டனை பெறுகின்றன என்பதை நீயே அறிவாய். நிக் உன்னை பத்தி தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அது மிகவும் ருசியா இருக்குது. மேலும் கொஞ்சம் உங்களுக்கு எங்கிறீங்களா? அடுத்த முறை நீ அதை தவிர்க்க முயல மாட்டாய். வாவ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எல்லாரும் தோசை மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதிர்ஷ்டம் அல்ல, அவர் ஒரு சிறிய ஃப்ரை மட்டுமே பெற்றுள்ளார். இதோ அவ்வளவு குறைவா? எனக்கு இன்னும் வேண்டும். இப்ப அது என்னுடைய நேரம். பார்பரா, எனக்கு சில பிரைஸும் கடன் தர முடியுமா? என்ன, ஒரு பிரை மட்டும் தயவு செஞ்சு கொடுப்பையா? நிச்சயமா, கொஞ்சம் எடு. நீ நம்புறியா? இருந்து கொள், நான் உன்னிடம் பழி தீர்த்துவேன். ஜூலி பார்பராவின் கெட்சப்பை மிகவும் காரமாக்குகிறாள். இது மிகவும் கொடூரமானது. எனக்கு தெரியாது. சூடாக இருக்கு. அத ஒரு பார்வை பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பார்பரா, நீ விரைவில் குளிர்வடைய வேண்டும். அது கெட்சப்பால் இல்லை. அது மிகவும் சிறந்தது. சரி, எனக்கு போதுமான கெட்சப் உண்டு. நிக்கு, உன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை கவனப்படி. ஒரு துண்டும் கிடைப்பதில்லை. என்ன, மிக சுவையா இருக்குது. நன்றி நிக்கு. பரிஜீகரங்களையும் உன் கையில் அடைகிட்டு செய்தாய். நிக், வேதனைப்படாதே. பாட்டியாச்சா, பெரிய பிரிங்கல் ஸ்கேன். சற்றே நிக் அதிர்ஷ்டசாலியாகி பார்பராவுக்கு முழு பாமரையின் அம்சம் உள்ளது. மிக அருமை. ஜூலிக்கு ஒன்னே உள்ளது. அது மிகவும் சிறியது. நாம் அதை சரி செய்வோம். எனக்கு தெரியாது. இது நல்லா இருக்கு. ஆவணத்தை தாக்கல் செய். ரொம்ப சுவையானது. போதும். நீ ஏன் உறைந்திருக்கிறாய் உன் துறையில? ஹே, என்ன, அது திறந்து விடாது. கவனமாக இருங்கள். உங்கள் உடைந்து விடாதீர்கள். உங்களுக்கு பிரிங்கிள்ஸ் கிடைக்கவில்லை என தெரிகிறது. அதற்காக எனக்கு சஞ்சலம் இருக்கிறது. நம்மை வெட்டாதீர்கள். இன்னும் சில வெட்டல்கள் மட்டும் புட்டணன் திறந்துவிடும். நிக், நீ ஒரு உண்மையான மாத்திராட்டி. பாருங்கள் நிக், உன் வாயை கொஞ்சம் விசால மாத்திர. சிப்ஸ்கள் உன் பக்கம் வருது. ஆச்சே, ருசியானது. ஷனா, இரு. நிக், விலகு. ஓ, நிக்குக்கு சரி. நான் என் சுவையான சிப்ஸை சாப்பிட துவங்க போறேன். எங்கே தோய்வதை கவனமாக இரு. அது வலித்தது. இவ்வளவு ருசியாக உள்ளது. நான் என்ன களைந்தேன்? நிக், டேபிளின் கீழ் மறைவது உனக்கு சிறந்தது. பார்பரா இங்கு ஒரு குண்டு உச்சிதப்படுத்துகிறார். ஜூலி வளைப்பு. நான் அதை மறுபடியும் நம்புவது இல்லை. வாவ், நீ தயார் இருந்தாய். ஆனால் நிக் இல்லவில்லை. ஜாக்கிரதை, நாங்கள் கட்டுமான பணியில் இருக்கிறோம். பார்பரா, உன் கோபுரத்தை பிடி. இது வேலை செய்தது.
வலிக்க ஜூலிக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் வாய்க்கவில்லை. ஒன்றே ஒன்று. நிக்கிட்ட தான் ரொம்ப வித்தியாசமா உள்ளது. பிளேட்ல வேற ஸ்கிட்லஸ் இருக்குன. வாவ், பார்பரா சும்மா எல்லா நிறங்களும் உள்ளன. ஒன்றே ஒன்று, அது ரொம்ப சிறியது. என்ன, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. ஜூலி, அது வேலை செய்யுமான்னு எனக்கு சர்டிஸா இல்ல. ஆனா நீ முயற்சிக்கு சுதந்திரமா இருக்க. ஆஹா, இதுதான் சிறப்பானது. ரொம்ப சிறப்பா உள்ளது. ஓ, முருங்கை ரொம்ப சுவையா இருக்கு. அருமை. நானும் ஸ்கிட்டில்ஸ் என்றென்றும் சாப்பிட முடியும். வாவ், சூப்பர். நிக், உன் முறை. வார், என்னால் என்ன செய்ய முடிகிறது? ஓ, நீ முழுமையாக. ஆனால் உனக்கு கொஞ்சம் மேலும் வேண்டும். பயிற்சி. ஆனால் ஏதாகிலும் அதிகப்படியான ஸ்கிட்டல்ஸ் வைத்திருப்பதை நான் அறிவேன். நிக், எனக்கு என்னவோ பார்பராவிற்கு அந்த யோசனை பிடிக்காது என்று தோன்றுகிறது. அவள் கவனிக்க மாட்டாள். இவை எல்லாத்தும் எனது. எந்த சுவையிலிருந்து தொடங்கணும்? இதையா, ஆனிமியன் இதையா? இல்ல இல்ல, எனக்கு இத வேண்டும். என்னால் தேர்வு செய்ய முடியவில்லை. இது மிகவும் கஷ்டம். அட, வாங்கி விட்டேன். அது என்ன, ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்க உதவும் லாட்ரி. நம்ம இதை சிறப்போம். இங்க வா. அதுதான் வேணுமா? நான் பச்சையை கொண்டு தொடங்குகிறேன். ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிக்கும். எல்லா ருசிகளையும் ஒரே நேரத்துல சுவைக்கணும்னு விரும்புறேன். ரொம்ப சுவை. யோசிக்கிறேன். இதே என்ன? ஓ ஓ, டோர்ஸ் பை ஸ்கிட்டில்ஸ் காந்தி. அச்சாரியம் ஆஃப் ஐஸ் கிராக்கர்ஸ் பச்சை மிக சுவையா இருக்கலாம். அது உண்மை, மிக சுவையாக. ஓ, இது ஒரு அதிர்ச்சி உடையது. பெண்கள், எங்கள் கைகளை தயார் செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. வாவ், ட்விக்ஸ் ரொம்ப ருசியா இருக்கு. சரி, உள்ளங்கள் இந்த சவாலையை தொடங்க ஆவலோட இருக்கும். அங்க சம்பட்டி மேலும் கவனமாக இருங்கள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. ஜூலி, சாதனையாக. நீ எல்லாம் வெட்ட போற. நான் இதை எப்பொழுதும் சாப்பிட முடியும். அத்தனை பேரும் மிகவும் அழுக்காக இருக்கிறீர்கள். உடனே குளிக்க வேண்டும். நான் அடுத்தவ. நீ ரேப்பர்களை விரைவாக பார்த்துக் கொண்டாய். அற்புதம். ரொம்ப சோயா இருக்கிறது. இல்லை, சூடான பால் நமக்கு தேவை. வாவ், அவ்விதம் ஒரு உண்மையான சாக்லேட் காக்டெயில். இது அப்ரைசர்ஸ் கர். இப்ப பாத்னா, உங்ககிட்ட முழு சுவற்றில ட்விக்ஸ் இருக்குது. அதை இடிக்கணும், மறுபடியும் கட்டணும். எனது கருவிகள் எங்க? நியூட்டெல்லா, அதுவே எனக்கு தேவை. வானிலை மாளிகையை ட்விக்ஸ் கருவிகள் கொண்டு செய்ய போகிறேன். நிக், நீ அங்கிளைகள் பக்கத்தில் கிடாங்களை மட்டும் விட்டு இருக்க கூடாது. என்ன நடக்கிறது? இல்ல, ஓய், மன்னிக்கவும் நிக். பரவாயில்லை, நான் ஒரு இதயத்தில் இருக்கிறேன். ஆகையால் இப்போது ஏதாவது ஹிங்மிரோந்து இருக்கிறது. எனக்கு டோனா வேண்டும். எங்காக டோனாக்கள் சமைக்கவும். இது எளிது. ஆமாம் ஆமாம், இது நல்ல செய்யப்பட்டு தேர்வு. என்ன அவங்க சரி, மவுசர் டோனட் ஒரு சேம் தேர்ஃபில் வெற்றி என்றேன். 3 துண்டுகள் சரியா இருக்கும். என் நெய் காய்ச்ச நேரமாகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் சுகா ஹப்சிடா. அது எளிதாக தோன்றுகிறது. டோம், உங்க பாட்டிக்கு கொடுக்காதீங்க. அல்லது ஒரு தாக்குதல். அமைதியாக இருங்கள்.
எல்லாம் சீராக இருக்கிறது. என்ன எதிர்பார்க்கிறோம்? என்ன இந்த அளவு போதுமானது என நினைக்கிறேன். இது நீர் சூடாக ஆரம்பிக்க வரை அது போது நான் அதை உருவிட்டு வைக்கிறேன். என்ன நீங்கள் எல்லோரும் தயாரா? சரி, அப்படியானால் நான் அதை 2 போடுகிறேன். 1 3 அங்கே ஒரு நாட்காகவே இருக்கிறேன். உயிரே, நீ ஏன் இதை இவ்வளவு ஊத்தினே? ஆமா, உண்மையா? என்ன செய்திருக்கிறாய்? ஓ, என் டோனட்டுகளை காப்பாற்ற வேண்டும். போதுமான தண்ணீர். ஓர் பிழை நேர்ந்ததென தெரிகிறது. என் டோனட்ஸ் நாசமாகிவிட்டன. இல்லை, இது தோல்வி. ஓ, கவலைப்படாதீர்கள் பிரியமானவரே. எதுவானாலும் என்னுடைய டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயார். இப்போது அதை அலங்கரிக்கிறேன். இதோடு நாம முடிவாவது சரி. உறுதி. ஒரு மனிதன் கண்களை கொண்டு சாப்பிடுகிறான். எனவே தோற்றம் மிக முக்கியமான ஒன்று. எல்லாம் செம்மையாக இருக்க வேண்டும். பெல்லிசிமோ. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. ஆனால் ஒரு என் டான்ஸ் அலங்காரம் என்று இன்னும் சிறந்ததாக இருக்கும். அப்படிதானா? நீங்கள் எவ்வளவு நேர்த்தியானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தான் எனக்கு நம்ப முடியவில்லை. நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். கொஞ்சம் சீஸ். அப்படிதான். அப்படி சாப்பிய முட்டை. நாம் அதை டோனட்களின் வடிவத்தில் ஊற்றுவோம். இப்போது அலங்காரம் செய்ய எனது பிடித்த சீட்டோஸை எடுப்பேன். ஒரு சிறிய ஸ்டீல் தட்டு, காகித இயந்திரம். பார்ப்போம். ஆம், இருக்கணும். பாட்டி, இதை நான் உங்ககிட்ட இருந்து எடுக்கலாமா? சரி, எடுத்துக்கோள். நன்றி. வானலியை வெளியே போட முடியாது, ஆனால் அடுப்பை பயனாக்கி எடுத்துக்கொண்டேன். அடுத்து எனக்கு எண்ணெய் தேவை. அப்படியானால் என் சீஸ் டோனட்டுகளை மடித்து அடுக்கி நேராக அடுக்கிக்கு பெறுகிறேன். எல்லாம் தயாராக இருக்கிறது போல தெரிகிறது. இருக்கேன். இதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். பர்கெட். சரி, நமக்கு என்ன இருக்கிறது? வாவ், எப்படி அழகாகவும் மிகவும் வேறு வகையாகவும் இருக்கிறது. நான் இவற்றின் சாப்பிட துவங்குவேன். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. வாவ், மேலும் இதற்குள் ஏதோ நிரப்பப்படவும் உள்ளது. மிகவும் நல்லது. ஆக இங்கே நமக்கு என்ன? சரிதான். மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை சாப்பிடி பார்ப்போம். இது வெறும் டோனா, பெரியதாக இல்ல. இது என்ன? சரி, பார்க்கலாம். இது சீஸ் டோனட்ஸ். இது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு இனிப்புகள் தான் அதிகம் பிடிக்கும். சமையல்காரர், நீங்கள் வென்று விட்டீர்கள். எனக்கு தெரியுமே. அடுத்தது ஒரு சாண்ட்விச். பெருமையான போக்கிமான். இல்ல, நீ என்னை அடிக்க முடியாது. எனக்கு தெரியுமே. ஆனால் நான் ஒரு இனிப்பு சாண்ட்விச். எனக்கு நியூடெல்லா தேவைப்படும். சரி, அடுத்து எனக்கு மார்ஷ்மெல்லோஸ்கள் வேண்டும். வாக்கியால் சரிப்போம். சரியான. மற்றபடி ஒரு சாக்லேட் பார். உண்மையா? மேலும் குவேல் மற்றும் ரெயின்போ மார்மலேட். அமைதி. சாஸ் பற்றி மறக்காதீர்கள். மேலும் சில இனிப்புகள் வேண்டும். அது இனிப்பாகவும் மிகவும் ருசியாகவும் இருக்கும். முக்கியமாக அழகாக இருக்கும். முடிந்து விட்டது. என்னிடம் இருக்கிறதா? ஒரு கனவு கோஷ்டி. நான் ஒரு சாதாரண சாண்ட்விச்சை செய்வேன். கொஞ்சம் ஹாம், சீஸ், மௌதா மோஸ்ட்ரி அவசியம் வரிசை. ஆரே, அதை இப்போ திருப்பவா. முடிந்தது. Ha, originality and saya, but I've been straight for gang. Sigaradi, lettuce இலைகள், தக்காளி. இப்ப என்ன? காய்கறி சாண்ட்விச்சா? இது என்ன? என்னுடைய இரகசிய
என்ன ஒரு அச்சம். நான் இப்போது மனதில் கடிந்து கொள்ள போகிறேன். இந்த மூட்டுகளை நான் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டேன். நம்ம இந்த அழிரை காட்சியில் இருந்து விடுவிக்க வேண்டும். Makershi. Anshinin Hapel. During these ceremonies, sound for system for Forndom. இது ஒருமே. அது உயர்ந்த சமையல் என்று சொல்றாங்க. ஏதோ ஒன்று குறைகிறது. Great. Dur Plusis. இது கடல் உணவுடன் நன்றாக செல்கிறது. சரி, இதுதான். இது கடைசி துளி. தயார். ஓ, மனிதரே, நான் பட்டதிலிருந்து. ஆமா, என்னொரு களவாணி. ஓ, கரடி. நீங்கள் தயாரா? வாய் வாய் குளிர் சாண்ட்விச்சுகள். நான் இதை முயற்சிக்கிறேன். அப், இது என்ன? என்ன காணமடி? இது வேஷிதமாக தெரிகிறது. இதை முயற்சி செய்வோம். மிகவும் நல்லது. எனக்கு இனிப்பு பொருட்கள் பிடிக்கும். மிகவும் சுவையாக உள்ளது. ஆகஸ்தி, இறுதியாக ஒன்று. இது மிகவும் சுவையாய் இருக்கிறது. இது சரியானது. பாட்டி, நீங்கள் வென்று விட்டீர்கள். அருமை. வாழ்த்துக்கள். இப்ப எனக்கு சீசர் சாலட் வேண்டும் இருக்கும். சூப்பர். ஆஹா, இறுதி காரணமாக நாம தொடங்கலாம். தக்காளிகளை நறுக்குவது கடினமாக இருக்கிறது. என்ன இது? ஒரு நிமிஷம். தக்காளிகள். உங்களை பிடிக்க போறேன். ஏய், நீ என்ன செய்யற? எஹ்தியாத் கட்டு இளைஞரே, இது ரொம்ப எளிது. பா, 1 மற்றும் 2. இதுவே 1 மற்றும் 2. இப்போது இது சரியாக உள்ளது. கொஞ்சம் லேட்டு சிலைகளை சேர். கொஞ்சம் கோழி சேர்க்கவும். இன்னும் கொஞ்சம் அதை கூட சேர்க்கவும். இல்லை. சரியா? நம்ப முடியாது. அரே, இந்த தேழில் நுட்ப வல்லுநர்கள், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஒரு சிறு புதிதான அருகலா HULS மிக்சியில வச்சு நல்லா கலக்கவும். முயற்சிடலாம். காட்சி கொடுப்பதை நிறுத்து. உங்களுக்கு ஒரு சிறிய குஞ்சுவாண்டி தேவைப்படும். நாங்க எல்லா திரவத்தையும் அதுல ஊற்றுகிறோம். அவள் என்ன செய்கிறாள்? எனக்கு எக்கச்சத்தமும் இல்லை. அது வித்தியாசமாக இருக்கிறது. அப்படியானால் கவலைப்பட வேண்டாம். Alar, foi frels erum poem maidlum near Firelike placement series Pulonia. ஓ கடவுளே, வாங்க. கூலான பாவாடை கைச்சீலை சேர்க்கலாம். சில தக்காளிகள் மற்றும் சில கோழி மாமிசமும். இந்த துண்டுகள் மிகவும் சிறப்பாக உள்ளன. எனக்கு கிடைத்து விட்டது. Arthur Schragerams. Very Friday Sunday. Without Sisim Shayam. Portude. ஓ, நான் தப்பி விட்டேன். And priest Sola is a regular. என்ன நடக்கிறது? அதை வெட்டுவது. இந்த நிலை ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. சரி, மீண்டும் நான் எதுவும் செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நான் ஒரு க்ரூல் கம்ம வச்சிருக்கிறேன். இதனை நான் லேட்டஸ் இலைகளாக பயன்படுத்துவேன். இது உண்மையிலேயே அழகாக உள்ளது. மாமரலைடு ஐஸ் மற்றும் மார்ஷ்மெல்லோஸ் கொண்டு உணவை அலங்கரிக்கவும். உண்மையில் சில மாமரலைடு பூச்சிகள் மிக சிறப்பாக இருக்கும். உங்களின் சாலட் தயாராகிவிட்டது. முற்றென்று சுவையில்லாது. அண்ட் ஹனி, நாம் தயாராக இருக்கிறோம். பார்ப்போம். நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். இது என்ன? அருவருக்கத்தக்கது. நிச்சயமாக இல்ல. இந்த செய்தி என்ன? நன்றாக. ஆம், ஒரு சாலட். சிறப்பு எதுவும் இல்லை. ஆனால்
இதோ ஒரு சுவாரஸ்யமான ஒன்று, ஆனால் இது மிகவும் நல்லது. இது கண்டிப்பாக வெற்றியாளர் தான். கூரே ஆமாம் வெற்றி. நீங்கள் என்ன